friends, welcome to Aariya 360. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் வாங்கின இட்லி பாட்டோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆல்ரெடி போட்ட அன்பாக்சிங் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இட்லி மேக் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மினி இட்லி மேக் பண்ணுறேன். மினி இட்லிக்கு ஃபஸ்ட்டு நெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டு எல்லா ஹோல்லையுமே நெய்யை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒவ்வொரு ஹோலாக மாவு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இட்லி பாட் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்னங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இட்லி பாட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் எல்லாத்தையுமே நெய் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றுனேன். மாவு ஊற்றிட்டு அகைன் ஒரு ட்ராப் நெய்யை ஃபுல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இட்லி பொடியை மேலாப்பில் தூவி விட்டோம். இந்த இட்லி இந்த மினி இட்லி என்னோடய குழந்தைக்கு ஃபேவரட். அவங்க இதை ரொம்பவே நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட மாட்டாங்க. இப்போ குட்டி இட்லிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. அடுத்தது 7 ஹோல்ஸ் இருக்குது இட்லி. இதில் நம்ம இட்லி மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் இட்லி துணி வச்சு நான் இட்லி மேக் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணேன். இட்லி மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இட்லி பாட்டில் நல்லா வாட்டரை ஃபில் பண்ணி அந்த குறிப்பிட்ட அளவு அவங்க கீழே லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் வரைய நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா ஒரு டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அந்த பாயிலிங் அந்த டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்கள் இட்லி மாவு ஊற்றி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்லா குக்காகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பலாம் லாக்லாம் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் திறக்கணுங்கிறது கிடையாது. நார்மலாகவே ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெந்தர் முடிஞ்சிருச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி இந்த இட்லி பாட் வாங்கி யூஸ் பண்ணவங்களா இருந்தால் உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக்காக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மினி இட்லியை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மினி இட்லி பிளேட்டை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பிளேட்லேருந்து இட்லி எடுக்க ஆரம்பிங்க. ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த பிளேட்லேயும் எதுவுமே ஒட்டலை, உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மினி இட்லியை நல்லா சாம்பாரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் என்ன நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கப் இட்லி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கப்பில் நல்லா ஆயிலை நல்லா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒவ்வொன்றுலேயும் ஆனியன் ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இதில் ஆனியனை நான் சாப் பண்ணி போட்ட பிறகு ஆனியனுக்கு மேலே மாவு ஊற்றி அகைன் அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட் அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆனியன் போட்டு அப்படியே நான் உங்களுக்கு வச்சுட்டேன். பட் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆனியனையும் கேரட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மாதிரி போட்டு வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாவு ஊற்றி அதுக்கப்புறம் ஆனியன் அதுக்கப்புறம் மாவு அகைன் இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த கேரட் இந்த மாதிரி போட்டிருந்தாலும் அந்த காம்பினேஷனும் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும். இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த லேயர் வரைய நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயிலிங் கண்டிஷன் அப்புறம் நல்லா பாயில் ஆன பிறகு நீங்கள் இதை வைக்க ஆரம்பிங்க. நான் கப் இட்லி மேக் பண்ண போகிறேன். அந்த கப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இந்த பிளேட்டில் நான் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இட்லி அந்த 7 இட்லி பிளேட்டில் துணியை வச்சு உங்களுக்கு நான் எப்படி இட்லி மேக் பண்ணுங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த இட்லி துணி இல்லாமல் வெறுமனே அந்த இட்லி ஹோல்ஸில் ஆயில் மட்டும் தடவி இட்லியை மேக் பண்ணால் என்ன மாதிரி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஆயில் தடவி ஒரு பிளேட் எடுத்து பார்த்தேன், நல்லா தான் வந்துருந்துச்சு. அகைன் உங்களுக்கு நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். ஆயிலை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி தான் ஆயில் தடவி வச்சுருந்தேன். நல்லா மாவை ஊற்றி நீங்கள் அதே மாதிரி தான் அந்த நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் கப் இட்லி அதுக்கு மேலேயே இந்த இதை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குட்டி இட்லி வச்சோம், அந்த குட்டி இட்லியோடு இந்த 7 இட்லி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கப் இட்லியோடு இந்த 7 இட்லிஸ் நம்ம வைக்க போகிறோம். நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த கப் இட்லி அந்த கப் இட்லிக்கும் இதுக்கு மேலே இருக்க இட்லிக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ வந்துட்டு இந்த இட்லி நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா நம்ம மாவு வந்துட்டு துணி இல்லாமல் போட்டதுனால கொஞ்சம் ஆறுனா தான் தட்டில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒட்டாமல் நல்லா வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லியுமே வந்து உங்களுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் வெஜிடபிள் போட்ட இட்லி மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டிருந்துருக்கலாம் நான். அதே மாதிரி மாவை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சேர்த்துருந்துக்கலாம். அந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணேன். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சொதப்பல் இதுதான். அது பாருங்கள், அடி பிடிச்சிருச்சு. செம்ம டோஸ் வாங்கினேன். ஏன் தெரியுமா அடி பிடிச்சிச்சு? அந்த கப் இட்லி வைக்கும்போது தண்ணியை வந்துட்டு நான் அளவை வந்துட்டு சரியாக கவனிக்கலை. இட்லி மேக் பண்ணும்போது தண்ணியை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா பாயில் ஆகுறதுக்கு குக் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்காது. நான் அப்படியே பச்சையாக போட்டதுனால தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த டைம் எடுத்ததுனால தான் எனக்கு வந்துட்டு அந்த கீழே தண்ணி வந்து வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இட்லி நல்லபடியாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். நல்லா குக்காக இருந்துச்சு. இட்லி பாட் யூஸ் பண்ண நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஸ்டேக்குமே வந்து அடி பிடிச்சதுமே வந்துட்டு நான் பண்ண மிஸ்டேக்னால தான் வந்துச்சு. ஸோ மற்றபடி வெயிட்லெஸ் தான், நல்லா இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா இட்லியுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரியா 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.